ஹாய் கைஸ், நம்ம சேனலில் கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, எஸ்இஓக்கும் கூகுள் ஆட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு டாபிக் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எஸ்இஓ கூகுள் ஆட்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிற முன்னாடி எஸ்இஓ அப்படின்னா என்ன, கூகுள் ஆட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எஸ்இஓ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கூகுள் ஏதாச்சும் ஒரு டேமை வந்து ஃபைன் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன் இந்த மாதிரி நான் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது பாருங்க. அதாவது ஆர்கானிக்காக நீங்கள் வந்து இந்த வர்ற ரிசல்ட்டுக்கு வந்து எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணலை. இது வந்து ஆர்கானிக்காக வருது, கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுற மூலமாக வருது. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ. எஸ்இஓன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி அந்த இதை வந்து மேலே கொண்டு வரலாம், அமௌண்ட் பே பண்ணி கிளிக் பண்ண வைக்கணும் இல்லை, ஆர்கானிக்காக கூகுளே உங்கள் சைட்டை வந்து மேலே கொண்டு வர பேர் தான் எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆட்டோமைசேஷன் சொல்லுவாங்க. இதுவே கூகுள் ஆட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே போயிட்டு லேப்டாப் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த லேப்டாப் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பெய்டு வருதான்னு பார்ப்போம். ஜஸ்ட் இந்த கீவேர்டுக்கு யாருமே அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணல, அதனால வரல. ஜஸ்ட் நான் போயிட்டு இங்கே போயிட்டு ஜஸ்ட் ஹோம் இன் சென்னைன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்க, ஸ்பான்சர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வருதா, அதே மாதிரி ஸ்பான்சர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வருதா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரமோஷன். இவங்க பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸில் அமௌண்ட் பே பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ அண்ட் கூகுள் ஆட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட். எஸ்இஓ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட் வந்து ஆர்கானிக்காக எந்த அமௌண்ட்டு பே பண்ணாமல் மேலே வர பேர் தான் எஸ்இஓ. இது கூகுள் ஆட்ஸ்ன்ற என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணி கூகுளுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி உங்களோட வெப்சைட்டை இந்த மாதிரி கூகுளில் டாப்பில் கொண்டு வர பேர் தான் கூகுள் ஆட்ஸ். இது ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுருந்துச்சுன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.